முதல் முறையாக மீன் தொட்டி வாங்குபவர்களுக்கான முக்கிய விதிகள் இங்கே. எந்த மீன் தொட்டிக்கும் 400 குறைவான டிடிஎஸ் கொண்ட சேமிக்கப்பட்ட போர் தண்ணீரை பயன்படுத்துங்கள். டிடிஎஸ் அதிகமாக இருந்தால் 300 முதல் 400 பிபிஎம் வரை சரியான டிடிஎஸ் பெற தண்ணீரை சரியான விகிதத்தில் கலக்கவும். முதல் நாளில் உங்கள் 3 அடி மீன் தொட்டி, கூழாங்கற்கள், காற்று பம்ப் மற்றும் நீர் வடிகட்டிகளை தயார் செய்து ஒரு சிட்டிகை கல் உப்பை சேர்க்கவும். மீன்கள் இல்லாமல் அடுத்த 2 நாட்களுக்கு வடிகட்டி மற்றும் காற்று பம்பை இயக்கவும். இது தொட்டியில் போதுமான நல்ல பாக்டீரியாக்கள் உருவாகுவதை உறுதி செய்கிறது. 4ஆம் நாளில் 2 சிறிய கோல்ட்ஃபிஷ் அல்லது மோலிஸ் அல்லது கப்பி மீன்களை மட்டும் வாங்கவும். 30 நிமிடங்களுக்குள் வீட்டிற்கு வந்து சேருவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். மீன்களை நேரடியாக தொட்டியில் சேர்க்க வேண்டாம். மீன்களை பாலித்தீன் கவருடன் தொட்டியில் மிதக்க விடுங்கள். இது மீன் கடை வெப்பநிலைக்கும் உங்கள் தொட்டி வெப்பநிலைக்கும் சமநிலையை உறுதி செய்கிறது. 10 முதல் 20 நிமிடங்கள் காத்திருந்து பின்னர் மீன்களை கவரில் இருந்து மெதுவாக எடுத்து தொட்டியில் விடுங்கள். கடை தண்ணீரை கவருடன் தூக்கி எறியுங்கள். நாள் முழுவதும் உணவளிக்க வேண்டாம். மீன்கள் உங்கள் அறை வெப்பநிலையில் தொட்டி முழுவதும் சுறுசுறுப்பாக நீந்துகிறதா என்று உன்னிப்பாக கவனியுங்கள். 5ஆம் நாள் காலையில் மீன்கள் உங்களுக்கு பதிலளிக்கிறதா என்று பார்க்க சில சிறிய உணவு துகள்களை தொட்டியில் சேர்க்கவும். அவை மேலே வந்து உணவை சாப்பிடத் தொடங்கினால் அது ஒரு நல்ல அறிகுறி. அவை உங்களையும் உங்கள் வீட்டையும் விரும்புகின்றன. மாறாக அவை அடியில் தங்கி உணவுக்கு பதிலளிக்கவில்லை என்றால் அவை நோய்வாய்ப்பட்டிருக்கலாம் அல்லது உங்கள் தொட்டி தயாராக இல்லை. சில மீன்கள் புதிய நீர் தொட்டியை தங்கள் உண்மையான வீடாக அங்கீகரிக்க ஒரு நாள் முழுவதும் ஆகலாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மீன்கள் சில மணி நேரங்களுக்கு பிறகு மலம் கழிக்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இது உங்கள் தொட்டி நீரில் அவை நன்றாக நீந்துகின்றன என்பதை குறிக்கிறது. 6ஆம் நாளில் அவற்றின் உடல் உறுப்புகள் மற்றும் செரிமான அமைப்புகள் சரியாக செயல்படுவதை உறுதிப்படுத்த 12 மணி நேரத்திற்கு ஒரு முறை சில துகள்களுடன் வழக்கமான உணவை அளியுங்கள். 7ஆம் நாளில் மீன்கள் உங்கள் உணவை மீண்டும் மீண்டும் சாப்பிடும். அதாவது உங்கள் தொட்டி இப்போது அவற்றுக்கு தயாராக உள்ளது. இப்போது படை 5-ஐ பின்பற்றி மேலும் சில மீன்களை சேர்க்கவும். 3 அடி தொட்டியில் மோலிஸ், கப்பிஸ் போன்ற 30 சிறிய மீன்களுக்கு மேல் வைத்திருக்க முடியாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இல்லையெனில் அம்மோனியா அதிகரிப்பால் அவற்றின் நீர் அமைப்பு ஒரு வாரத்தில் செயலிழந்துவிடும். ஒவ்வொரு வார இறுதியிலும் வணிகட்டை பஞ்சுகளை சேமிக்கப்பட்ட போர் தண்ணீரில் சுத்தம் செய்யுங்கள். குழாய் நீரில் நேரடியாக கழுவ வேண்டாம். அனைத்து மீன்களும் ஆரோக்கியமாக நீந்தினால் நீங்கள் செல்ல பிராணிகளுக்கு ஒரு நல்ல பராமரிப்பாளர். அவற்றை உன்னிப்பாக கவனித்து தினமும் அவற்றுடன் பேசுங்கள். இது உங்களுக்கும் மீன்களுக்கும் இடையே பிணைப்பை உருவாக்கும். மகிழ்ச்சியான கற்றல்.